தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றே முத்தம் இடும். இந்த பாட்டு தான் நான் பாடினேன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு 10 வருஷம் முன்னால். ஆனால் நான் செலக்ட் ஆனேனா இல்லையே, ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஆனால் அந்த தோல்விங்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா பாடுறேன். பட் அப்போது கொஞ்சம் சுமாராக தான் பாடிட்டு இருந்தேன். பட் தென் அந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் என்னால் பாடவே முடியலை. நியர்லி 2 months நினைக்கிறேன். பாட எனக்கு பிடிக்கவே இல்லை. பாட்டு கிளாஸ் போல் வீட்டில் உம்முன்னு உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மாவும் சொன்னான், இந்த மாதிரி நீ இப்படி உம்முன்னு உட்காந்துருக்க, இது வெறும் இன்னொரு ஒரு ரிஜெக்ஷன் தானே, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா அப்படி. ஆனால் என்னால் அப்படி பார்க்க முடியலை. ஏன்னா அது ரொம்பவே ஹர்ட் ஆச்சு எனக்கு. பட் இந்த மாதிரி தோல்விகள் தான் இந்த சக்ஸஸோட வேல்யூ நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். கரெக்டாக? ஸோ நீங்களும் ஃபெயிலியர் என்னாவது வந்தால் சேட் ஆகாதீங்க. ஓகே, ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட், அவ்வளோதான். அண்ட் இந்த பெயிண்டிங் கான்செப்ட் ஆர்ட் பை ஓவியா அந்த சேனல்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.